எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அத்தை. எல்லாம் எடுத்தாச்சுடி. சரியா தான் இருக்கு அத்தை. கொண்டா. அத்தை, பொங்கல் வைக்கணுமா இல்ல அர்ச்சனை மட்டும் போதுமா? கேட்டி, தைப்பூசம் தானே, பொங்கல் எல்லாம் வைக்க முடியாது. சாமிக்கு அர்ச்சனை மட்டும்தே. நம்ம குட்டி சூடாமணி பிறந்ததுக்காக சாமிக்கு பட்டு சாத்தணும். ஏலே முத்துப்பாண்டி, அந்த பட்டு எங்கல? உள்ள ரூம்ல தான் இருக்கு. எல்லாம் எடுத்து ரெடியா வச்சாச்சு. சரி சரி. அத்தை, அப்ப சாமிக்கு அபிஷேகம் தான் பண்றோமா? ஆமாட்டி, பால்காரர் வந்து இன்னைக்கு காலையில பாலை கறக்குறப்போ அபிஷேகத்துக்குன்னு 1 லிட்டர் தனியா கேட்டிருக்கேன். கொண்டாந்து குடுத்துருவாரு. பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கியாச்சு. காலையில போய் சாமிக்கு மாலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் இந்த பையில தாமா வச்சிருக்கேன். பாத்துட்டல அத்தா எல்லாம் அண்ணா வாச்சம்முவா பாட்டி பரணி. என்ன இந்த நேரத்துக்கு? அம்மா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இல்லத்த, நாளைக்கு பூசம் இல்லையா? அதான் நீங்களாம் கோயிலுக்கு வருதீங்களா அப்படின்னு கேட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா வந்துடணுமா? நான் தர்மகத்தாவா இருக்கிறப்போ கொண்டாடுற முதல் தைப்பூசம். எல்லாரும் மிஸ் பண்ணாம வரணும், சரியா? ஏட்டி, எப்படி வராம? இங்க பாரு, எல்லா ஏற்பாடும் சூப்பரா செஞ்சு வச்சிருக்கோம். ஆமால, எசகி கிட்ட பூசத்துல முடிஞ்சா குட்டி சூடாமணிக்குமே முடி இறக்கி காணிக்க செலுத்திடலான்னு வேண்டிக்கிறேன். ஐய, நாளைக்கு சனமான சனம் இல்ல கோவில்ல கூடும். அந்த கூட்டத்துல எப்படி மொட்டை அடிக்க முடியும்? அதுக்கு இன்னொரு நாளை பாத்துக்கலாம். மா, அப்பா வந்துருவார்ல? பின்ன வராம அவரு வராமையா? ஏங்க, நாளைக்கு ஏதாவது வேலைகள் இருக்குன்னு வெளியில போயிடாதீங்க. கோவிலுக்கு போகணும். பூசாதுமா நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போகணும். நான் வராமையா? கட்டாயம் வருவாமா? ஆமா மாமனார, நீதான் கட்டாயம் வரணும். ஏன்னா நாளைக்கு ஊரே சேர்ந்து பரணிக்கு முதல் மரியாதை பரிவட்டெல்லாம் கட்டுவாங்களா? அதை நீ முன்னாடி இருந்து பாக்கணும்ல. அவர் மட்டும் இல்ல, நானும் கண்டிப்பா வருவேன் சண்முகம். நீ இல்லாமையா? நீ கண்டிப்பா வந்து தாண்டி ஆகணும். உன்னையும் அழைச்சிட்டு போலாம் தான் வந்தோம். நான் வராம விடவே மாட்டேன். அங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, நாளைக்கு நான் டியூட்டி போடல. உங்களுக்கு எப்படி மாமா? இல்லை, நாளைக்கு தைப்பூசம், கூட்டம் வேற நிறைய இருக்கும். நான் போகாம இருந்தா இப்படி